Good morning students, welcome to Kalabharati Academy. இன்றைக்கு நம்முடைய discussion karyotyping. What is meant by karyotyping? Karyon means kernel or nucleus. அதுக்குள்ள இருக்கிற குரோமோசோம்ஸை தனித்தனியாக எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை அதனுடைய பேர்ஸோட வரிசையாக நிப்பாட்டி பிக்சர் எடுத்தோம்னா that is called karyotype. So how to do this typing? Karyotyping. Now let us see. Karyotype means number of chromosomes and their appearances of chromosomes present in the nucleus of the eukaryotic cell, that is called karyotype. Okay, எப்படி செய்கிறது? என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு a complete set of chromosomes are separated from a cell and chromosomes are arranged in pairs. இந்த ரெண்டு வேலையை செஞ்சோம்னா we can understand a picture of the chromosomes of a organism. ஒரு செல்லிருந்து எடுத்து கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி இந்த மாதிரி எடுக்க முடியும்னு சொன்னால், ஃபஸ்ட் நார்மலாக பல செல்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி lymphocytes, that is WBC from the blood is taken and grown in the culture and culture ஆதல then mitosis is induced. Cell division mitosis induced. Mitosis நடக்கும்போதே if you add colchicine, it arrests the cell division at metaphase stage. Metaphase stage level cell division mitosis நின்று போயிடும். So these chromatids can be seen very clearly. That is separated and photographed. ஃபோட்டோகிராஃப் எடுத்து பின்னாடி தனித்தனியாக அதை பூரா கட் பண்ணி எடுக்கணும் ஒவ்வொரு குரோமோசோமையும். அப்போ எடுக்கும்போது எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது அட்டென்ஷன் இஸ் பெய்டு டு லென்த், ஒவ்வொரு குரோமோசோமுடைய லென்த் எவ்வளவு, பொசிஷன் ஆஃப் தி சென்ட்ரோமியர், குரோமாட்டிடில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் எந்த இடத்துல இருக்குது, தென் பேண்டிங் பேட்டர்ன். வாட் இஸ் தி பேண்டிங் பேட்டர்ன்? இந்த குரோமாட்டிடில் இருக்கிற குரோமோசோம்ஸ், some chromosomes will be tightly coiled, some will be loosely coiled. So stains all apply பண்ணி பார்க்கும்போது tightly coiled will have thick band and loosely coiled will have thin band. அது பேர் பேண்டிங் பேட்டர்ன். அதே கணக்கில் எடுத்துக்கணும். அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி செக்ஸ் குரோமோசோம்ஸ் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். திஸ் இஸ் தி பிக்சர் தட் வி ஆர் கெட்டிங். ஹியர் வி ஹவ் காட் 1 to 22 autosomes. 1 2 3 4 5 6 22 autosomes and one X chromosome we are having. This is a female, so this is X chromosome we are getting here. This picture is called karyotype. இந்த ப்ரொசீஜர் பேர் கேரியோடைப்பிங். இப்படி செய்யும்போது இந்த பேட்டர்ன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதை நம்ம பிரிச்சும் பார்க்கலாம். தட் வி வில் சி இன் தி நெக்ஸ்ட் டிஸ்கஷன். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஹியூமன் குரோமோசோம்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். ஒன்று, மெட்டாஃபேஸில் எடுத்த அந்த குரோமேட்டிட்ஸில் சென்ட்ரோமியர் கரெக்டாக சென்டராக இருக்கும். இந்த ஆமுடைய திட் இஸ் பி ஆம், திட் இஸ் கியூ ஆம், லென்த் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இந்த லென்த் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், மெட்டாசென்ட்ரிக். தென் கம்ஸ் சப் மெட்டாசென்ட்ரிக். இதில் சென்ட்ரோமியர் சென்டருக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ லென்த் ஆஃப் தி ஒன் ஆர்ம் ஆஃப் குரோமேட்டிட் இஸ் மோர், another is shorter. Okay, that is called sub metacentric. Another is acrocentric. It is almost nearly to the end but not at the end. So one arm is very 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 short, another arm is big and compared to this. Okay, this is acrocentric. In the telocentric, இந்த type of chromosome is not found out in the human beings. So இது exactly at the end, another arm is opposite arm is not there. It is not in humans. So metacentric means centromere is at this middle of the chromosome here. Submetacentric is centromere is slightly off the middle. Acrocentric, centromere is almost at the end of the chromosome, but there is arm.
telocentric centromere is at the end of the chromosome. இந்த வகையில் அந்த கேரியோடைப்பிங் பண்ணும்போது சென்ட்ரோமேர் எங்கே இருக்குங்கிறதையும் பார்த்து அதுக்கு ஏற்றபடியும் எடுத்ததை நம்ம பிரிக்கணும், பேட்டர்ன் பண்ணணும். ஓகே, that we will see in the next discussion. Thank you, students.